வனக்கூட்டம் ஒரு பசுமையான காட்டில். விலங்குகள் தங்கள் வேறுபாடுகளை பற்றி விவாதிக்க கூடின. ஒரு பெருமைமிக்க சிங்கம் தனது வலிமையை பற்றி பெருமையடித்தது. ஒரு வேகமான மான் தன் வேகத்தை பற்றி தற்பெருமை காட்டியது. ஒரு புத்திசாலி ஆந்தை அவளது புத்திசாலித்தனத்தை புகழ்ந்தது. ஒரு குட்டி எறும்பு அவர்களின் வாதங்களால் களைப்படைந்து ஒரு பாறையின் மீது நின்று, நாம் அனைவரும் தனித்துவமானவர்கள், ஆனால் சமமானவர்கள். நாம் ஒவ்வொருவரும் காட்டின் நல்லிணக்கத்திற்கு பங்களிக்கிறோம். சிங்கத்தின் கர்ஜனை காடுகளை அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாத்தது. மானின் வேகம் விதைகளை பரப்ப உதவியது. ஆந்தையின் ஞானம் இழந்த உயிரினங்களை வழிநடத்தியது. எறும்பு தொடர்ந்தது, ஆனால் நான் என் காலனிக்கு உணவை எடுத்துச் செல்கிறேன். எங்கள் சுற்றுச்சூழலை வளர்க்கிறேன். விலங்குகள் அவற்றின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதையும் சமத்துவத்தையும் உணர்ந்தன. அவர்கள் தங்கள் பன்முகத்தன்மையை கொண்டாடினர் மற்றும் ஒன்றாக வேலை செய்தனர். ஒவ்வொரு நபரும் அளவு அல்லது திறமையை பொருட்படுத்தாமல் உலகின் சமநிலைக்கு இன்றியமையாதவர்கள் என்பதை நிரூபித்தார்கள். இந்த கதை ஒற்றுமை, பாராட்டு மற்றும் ஒவ்வொரு தனிமனிதனும் சமூகத்திற்கு கொண்டு வரும் மதிப்பை அங்கீகரிக்கிறது.